கருத்தியல் ரீதியாக இந்த மண்ணை பண்படுத்திய தலைவர்கள், பெரியார் உள்ளிட்ட தலைவர்கள் இன்றைக்கு விமர்சிக்கப்படுவதை, அவர்களுக்கு எதிரான அரசியல் பேசப்படுவதை அதிமுக போன்ற கட்சிகள் எப்படி வேடிக்கை பார்க்கிறது? இன்றைக்கும் தோழமையோடு தான் இதை நான் சுட்டிக்காட்டுகிறேன். அதிமுகவை இன்றைக்கும் ஒரு திராவிட இயக்கமாக நம்புவதால், ஒரு தோழமை இயக்கம் என்று கருதி இதை நான் முன்வைக்கிறேன். ஜெயலலிதா அம்மையார் பார்ப்பன சமூகத்தில் பிறந்தவர்தான். அவர் வெறும் தேர்தலுக்கான பிரச்சாரமாக செய்யவில்லை, உளப்பூர்வமாக சொன்னார். பாஜகவிடம் நாங்கள் ஏமாந்து விட்டோம், மோடியிடம் நாங்கள் இனி எந்த காலத்திலும் உறவு வைத்துக் கொள்ள மாட்டோம். அவர் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டாமா? ஜெயலலிதா அவர்களின் வழிவந்தவர்கள், RSS இயக்கத்தை எச்சரித்தவர் எம்ஜிஆர். அவர் தமிழ் மண்ணை சார்ந்த எந்த சாதியிலும் பிறக்காதவர். இந்த சாதியில் நான் ஓபிசி அல்லது எம்பிசி அல்லது ஷெட்யூல் காஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த பட்டியலுக்குள்ளும் வராதவர் எம்ஜிஆர். ஆனால் அவருக்கு இந்த மண்ணின் மீது அக்கறை இருந்தது, இந்த மக்களின் மீது அக்கறை இருந்தது. பெரியார் பேசிய சமூக நீதி அரசியலில் நம்பிக்கை இருந்தது. பெரியார் கொண்டு வந்த எழுத்து சீர்திருத்தத்தை சட்டப்பூர்வமாக்கினார். பெரியார் நூற்றாண்டு விழாவை சிறப்பாக கொண்டாடினார். அந்த எம்ஜிஆர் RSS காரர்களை எச்சரித்தாரா இல்லையா? விமர்சித்தாரா இல்லையா? இன்றைக்கு அவர்கள் எதற்காக இந்த மாநாட்டை நடத்தினார்கள்? என்ன கோரிக்கையை முருக பக்தர்கள் வைத்தார்கள்? மதத்தின் பெயரால் மக்களை பிளவுபடுத்துகிறார்கள். இந்துக்கள் அல்லாதவர்கள் என்கிற பெயரிலே இங்கே சமூக பிளவினையை உருவாக்க பார்க்கிறார்கள். ஒரு காலத்தில் தேச பிரிவினை என்கிற கருத்து இருந்தது. இன்றைக்கு சமூக பிரிவினைவாதம் என்பது இங்கே நடக்கிறது. சமூக பிளவினைவாதம் நடக்கிறது. இதை செய்யக்கூடிய அரசியல் தான் சங் பரிவார் அரசியல். இதுதான் இந்துத்துவா. சிவபெருமானை பற்றி பேசுவதோ மகாவிஷ்ணுவை பற்றி பேசுவதோ அல்ல இந்துத்துவா. அது ஹிந்துயிசம், இது ஹிந்துத்துவா. Hinduism is entirely different from Hindutva. Hindutva is an agenda of Sangh Parivars. Hinduism அப்படிங்கிறது மக்களுடைய நம்பிக்கை, அது ஒரு நம்பிக்கை, அது ஒரு பிலீஃப். Hinduism. இந்துத்துவா என்பது சங் பரிவார்களின் செயல் திட்டம். அது அதுல ஒன்று கான்ஸ்டிடியூஷனை தூக்கி எறிவது, ஸ்டேட் ரிலிஜனை டிக்ளேர் செய்வது, இந்தியா அல்லது பாரத் என்கிற பெயரை மாற்றி இந்துஸ்தான் அல்லது இந்து ராஷ்டிரா என்று டிக்ளேர் செய்வது. இதெல்லாம் நடந்தா என்ன ஆகும்? 2000 வருஷங்களுக்கு பின்னால் மீண்டும் இந்தியா போகும். 2000 வருஷங்களுக்கு முன்னால் எப்படி இந்தியா இருந்ததோ அப்படித்தான் இந்தியா போகும். அதை தடுக்க வேண்டிய தேவை இருப்பதனால் சங் பரிவார்களிடம் எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்லுகிறோம். அதனால்தான் அந்த கருத்துள்ள இடதுசாரி சக்திகளோடு நாம் கைகோர்த்து நிற்கிறோம். திமுக உள்ளிட்ட மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி, அந்த கூட்டணிக்கு பேர் கலைஞர் எப்படி வச்சிருக்காரு பாருங்க, மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி. டயா பூஸ்டர், சுகருடைய ரிமோட் கண்ட்ரோல் இனி உங்க கையில. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.